ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. இன்றைக்கி டே வந்து எனக்கு 5:30 மணிக்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. மண்டேனாலே கொஞ்சம் சோம்பேறித்தனமாக தான் இருக்கும். ஏன்னா சண்டே வந்து நம்ம ரெஸ்ட் எடுக்கிறோம் இல்லைங்களா? ஆனால் நேற்று ரெஸ்ட்டெல்லாம் இல்லைங்க. வெளியில் தான் போயிட்டு வந்ததுனால ரொம்ப டயர்டாகவே இருந்துச்சு. எப்போவுமே நம்ம நினைப்போம் சண்டேனால் கொஞ்சம் நேரம் தூங்கலாம், கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு. ஆனால் சண்டே தான் ஓவர் ஒர்க்கே இருக்கிற மாதிரி இருக்கும். எத்தனை பேர் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறீங்கன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். நம்ம வீட்டுக்கு பார்த்திங்கன்னா புதுசாக சாட்டர்டே நைட்டு வந்து இந்த கிளாக்கு தாங்க வாங்கியிருந்தேன் நான். இது வந்து 300 ருபீஸ் தான். நம்ம வீட்டில் ஹாலில் கிளாக்கே இல்லை, பெட்ரூமில் மட்டும்தான் இருக்கும். யாராச்சும் வந்தாங்கன்னா பெட்ரூமில் வந்து தான் டைம் பார்க்குற மாதிரி இருக்கும், அப்படி இல்லைன்னா ஃபோனில் பார்க்குற மாதிரி இருக்குங்க. அதனால் சரி ஒன்று வாங்கி மாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக தாங்க வாங்கியிருந்தேன். ஆனால் வுட்டில் இருக்குது, ரொம்ப அழகாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. அது வாங்க போன இடத்துலையே நான் வந்து விநாயகர் முன்னாடி இந்த தாமரை பூ வந்து வைக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை எனக்கு. அதனால் இதை வந்து வாங்கியிருந்தேங்க. நான் ஏற்கனவே நம்ம வீட்டில் பார்த்திங்களா மகாலட்சுமி தாயார் முன்னாடி நான் வந்து ரெட் கலரில் வச்சுருந்தேன், பிங்க்குன்னு நினைக்கிறேன் வச்சுருந்தேன், அது வீணாக போயிடுச்சு. அதனால் இதை வந்து நான் வாங்கினேன். எல்லோ பெருசாகவே 2 வாங்கலான்னு பார்த்தேங்க, ஒன்று தான் இருந்துச்சு. அதே மாதிரி ஒயிட்டும் பெருசாக 2 வாங்கலான்னு பார்த்தேன், அதுவுமே ஒயிட்டில் வந்து பெருசாக இல்லை, குட்டி குட்டியாக தான் இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேங்க. வாங்கிட்டு இன்றைக்கி காலையில் நான் விளக்கேற்றும் போது பார்த்திங்களா கரெக்டாக இந்த சேனலில் விநாயகருக்கான அபிஷேகங்கள்லாம் நடந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க. அவருக்கு தாமரை பூ வச்சுட்டு விளக்கேற்றினதுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன ஒன்றுனா நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜில் சாமந்தி பூவும் இருக்குது, அதை நான் சுத்தமாகவே மறந்துட்டேன். இல்லைன்னா விநாயகருக்கு வந்து சாமந்தி பூ வச்சே நான் வந்து அழகாக விளக்கேற்றியிருப்பேங்க. ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு எல்லோ கலர் தாமரைப்பூ ரொம்பவே பிடிச்சிருக்கு, ஒயிட்டும் பிடிச்சிருக்கு. ஆனால் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எல்லோ வந்து லுக்காக இருக்குது இல்லைங்களா? அதனால் இன்னொரு டைம் வேறு எங்கேயோ பார்த்தாலும் நான் வந்து எல்லோ வாங்கிட்டு வந்து 2ஆக வைக்கணும்னு பிளான் பண்ணிகிட்ருக்கேங்க. இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு எப்பவும் போல் நான் என்னுடைய கடமையை செய்கிறதுக்காக கிச்சனுக்குள்ளே போயிட்டேங்க. நேற்று வெளியில் போயிருந்தப்போ பார்த்திங்கன்னா கீரை வாங்கிட்டு வந்திருந்தோம், அதாவது மார்க்கெட்டுக்கு காய்கறி வாங்க போன இடத்துல. ரொம்ப நாள் ஆகிடுச்சு நம்ம வீட்டில் கீரைலாம் சமைச்சு. அதனால் சிறுகீரை தான் பருப்பு போட்டு கடைஞ்சிருந்தேங்க. பச்சை மிளகாய், புளி, பூண்டு எல்லாமே போட்டு சூப்பராக இருக்கும். இதுக்கு பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் எண்ணெய்க்காய் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட் 2 பேருமே வேணான்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் வெளியில் நேற்று போனதுனால அலைஞ்சேன் இல்லைங்களா? அதனால் டயர்டாக ஃபீல் பண்ணதுனால 2 பேருமே வெளியில் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. எப்பவும் போல் காக்காவுக்கு வந்து சாப்பாடு வைக்கிறதுக்காக தட்டில் எடுத்து வச்சுருக்கேன். ஹரிஷ்க்கு சாப்பாடு பேக் பண்ணி வச்சுங்க. அவங்களுக்கு பிரேக்கில் சாப்பிட்றதுக்கு செவ்வாழைப்பழம் கொடுத்துருக்கேன். நீங்கள்லாம் என்ன செஞ்சீங்க, சாப்பிட்டீங்கன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம வாங்கியிருக்க கிளாக் எப்படி இருக்குது, அந்த தாமரை பூ எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.